பாரதிய ஜனதா சார்பாக பொதுநல வழக்கு மோகன்தாஸை நான் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளேன். அது இன்று நண்பராகிவிட்டது. இந்த நண்பராகி இன்று வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம ஜஸ்டிஸ் மாண்புமிகு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பும் லட்சுமணாராயணன் முன்பும் வழக்கு வந்தது. காலையிலே வந்துச்சு வழக்கு. அதுல வந்து வரலட்சுமி என்றவங்க வந்து சூமோட்டோவா முதல்ல வந்து நீதிபதி அவர்கள் எடுத்தார்கள். எடுத்து சூமோட்டோவா வந்து பண்ணுனார்கள். நாங்கெல்லாம் வந்து பெட்டிஷன் போடுறோம், ரிட் பெட்டிஷன் போடுறோம், அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கன்றப்ப நீங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க, மற்றவர்கள் யார் பண்றாங்களோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து 2 ரிட் பெட்டிஷன்கள் இன்று நண்பராகி உள்ளன. அந்த 2 ரிட் பெட்டிஷன்கள் மேல இன்று ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 5 மணியை போல 4:30-5 மணியை போல வந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எங்கள் தரப்பிலிருந்து சுப்ரீம் கோர்ட் லாயர் ஜி.எஸ். மணி அவர்கள் காரசாரமாக அறிவிப்பு செய்தார்கள். ஏன் வந்து சிசிடிவி கேமரா வந்து 72 கேமரா வந்து அங்க வந்து இருக்கணும், ஆனா வந்து 56 கேமரா வந்து செயலில் இருக்கல. மொத்தம் வந்து மீதி கேமரா தான் செயலுக்குது. இந்த அக்யூஸ்டா ஞானசேகர் வந்து மாவட்ட மாணவரினுடைய செயலாளராக இருக்காரு. அவர் பிரியாணி கடை அங்க பக்கத்தில் வச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்ட்ஸ்குள்ளேயே கிட்டத்தட்ட 20 தடவை 30 தடவை போயிட்டு வந்திருக்காரு. புள்ள வருஷ கணக்கில் அவர் மேல 20 கேஸ் பெண்டிங்கா இருக்கு. 20 கேஸ் பெண்டிங்கா இருக்கும் போது இன்ன வரைக்கும் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணல. இந்த கேஸ்ல கூட அரெஸ்ட் பண்ணி வெளியே விட்டுட்டு திருப்பி வந்து பொலிட்டிக்கல் ரொம்ப பிரஷர் கொடுத்ததுனால தான் இந்த அரெஸ்ட் பண்ணாங்க. பண்ணும்போது அவர் மேல அந்த எப்ஐஆர் என்ற அந்த பொண்ணு பேர்ல உள்ள பேரு எப்ஐஆர்ல உள்ளதை வந்து லீக் அவுட் பண்ணி வெப்சைட்ல போட்டு விட்டாங்க. அது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மக்கள் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா, அந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீதியரசர் ரொம்ப கடுமையாக கண்டிச்சாரு. எப்படிங்க இதெல்லாம் வந்து பண்றீங்கன்ட்டு. இல்லங்க தெரியாம நடந்துருச்சு, இல்ல வந்து அதை வந்து அப்லோட் பண்ணும்போது மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் எல்லாம் இல்லங்க. இந்த பொண்ணுக்கு யாருங்க பதில் சொல்றது? இவ்வளவு நடந்ததுக்கு வந்து அவங்க அப்பா அவங்க எத்தனை பேர் போன் நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல எத்தனை பேர் பேசுவாங்க. அது ஒரு நீதியரசர் ரொம்ப கவனமாக கண்டிச்சார். அதுக்கப்புறம் வந்து அந்த அக்யூஸ்ட வந்து ஏன் மாவு கட்டு போட்டுட்டு திருப்பி மாவு கட்டு கழட்டினீங்கன்னு கேட்டாரு. அந்த மாவு கட்டை வந்து இல்ல நாங்க போகும்போது அவர் தப்பிச்சு போக பார்த்தாரு. இதெல்லாம் இதே வந்து அஸ்யூசுவல் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பொய். வந்து திமுக ஆட்சியில வந்து இது வந்து ரொட்டீனா வந்து 2வது வந்து தமிழ்நாடு பூரா வந்து போதைப் பொருள் அதிகமாயிருச்சு. போதைப் பொருள், கொலை, கொள்ளை, கடத்துறது, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில. அதுக்கெல்லாம் நீங்க வந்து தனி ஒரு விங்கு போட்டுருக்கீங்களா? இந்த போதைப் பொருளுக்காண்டி தனி ஒரு விங்க போடுங்க அப்படின்னு வந்து நீதிபதி அவர்கள் கேட்டாரு. அதுக்கு நாங்க பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க நாளைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து காலையில 10:30 மணிக்கு ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பர்சன் யாருக்கு வந்து போட்டா ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டோ எடுத்திருக்காரு, மா சுப்பிரமணியோட போட்டோ எடுத்திருக்காரு, மற்ற அமைச்சர்கள்ட்ட எல்லாம் போட்டோ எடுத்து அவங்க காமிச்சு அது உள்ளுக்குள்ள வந்து சர்வசாதாரணமா போயிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, பக்கத்துல வந்து கார் வந்து நிக்குது, ஆடி கார் வந்து நிக்குது, இன்னொரு பர்சன் வந்து இருக்காங்க, அந்த பர்சன் இவங்க அரெஸ்ட் பண்ணல, யார் சாருன்னு சொல்லுது அந்த பொண்ணு. அப்ப சாருன்னு சொல்லும் போது அப்ப யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்கிற நீதிபதி கேட்டாரு. அதுக்கு வந்து அவங்க பிபினால பதில் சொல்ல முடியல, அட்வொகேட் ஜெனரலால பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி நிறைய டிஃபெக்ட் இருக்குங்க. தமிழ்நாடே வந்து கொலை கொள்ள நகரமாகவும் போதைப் பொருள் நகரமாகவும் பாலியல் வன்கொடுமை நகரமாக இங்க இந்த இன்சிடென்ட் கிடையாது. இது பெரிய தமிழ்நாடு பூரா நடந்துகிட்டு இருக்குங்க. இதை வந்து தடுக்கணும். இதுக்கு ஒரே வழி, நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போன தடவை சிபிஐ என்கொயரி வாங்கணும். அப்புறம் வந்து லேண்ட் கிராப்பிங், போலீஸே லேண்ட் கிராப்பிங் பண்ணாரு, அதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வாங்கணும். திருப்பி வந்து இது வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல சூன் மோட்டாவா வந்து சிபிஐ கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிர்பமா கேஸ்ல வந்து இதே மாதிரி தான் இது வந்து பல இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பரிசீலிச்சு கண்டிப்பா எங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரி வந்தாதான். ஏன்னா வந்து இது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் பயங்கரமா இருக்கு. 2வது தப்பா அந்த பொண்ணு பேர்லையும் அவங்க பேர்லையும் பண்ணிக்கிறாங்க. காதல் ஜோடின்றது வந்து காதல் பண்ணலாம், காதல் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. காதல் பண்ணும் போது இவ வந்து ஒருத்தர் இது பண்றான்னா இப்ப காதல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி நீதியரசர் ரொம்ப கடுமையாக கேட்டார். இந்த மாதிரி எல்லாம் பல கேள்விகள் நீதியரசர் பிபிஐ பார்த்தோம், அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம், கேட்டதுனால இந்த இது நாளைக்கு 10:30 மணிக்கு வச்சிருக்காங்க. போலீஸ் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் வந்துருக்குங்க. போலீஸ் கமிஷனர் எப்படிங்க ஆபீஸ் அவங்க ரூல்ஸ்ல வந்து போலீஸ் கமிஷனர் கொடுக்கறதுக்கு எந்த ரூல்ஸ் கிடையாது. பிரஸ் மீட்டை கூட்டுறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. அப்படின்ற பத்தில எப்படி கூட்டினீங்க, கூட்டிட்டு வந்து இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்ப வந்து அந்த ஆபீஸ் இந்த ரூல்ஸை வந்து நீங்க எனக்கு நாளைக்கு கொடுக்கணும், அவரை பத்தி என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படிலாம் வந்து மிக தெளிவாக நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நாளைக்கு தாக்கல் பண்ணணும். இது நாளைக்கு 10:30 மணிக்கு இந்த விசாரணைக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.